இப்ப நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிங்க. 14 முதல் 17ஆம் வசனம் வரை. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத. ஏன்னா தூதனுக்கு எழுதி கொடுக்க. தூதன்னா யாரு? ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் கையில எழுதி கொடுக்க. ஏன்னா ஊழியக்காரருக்கு என்ன தெரியல, சபை எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு சபை எப்படி இருக்குது என்பதை ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய எண்ணங்கள், ஒவ்வொரு ஆத்மாக்கள் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறிக்கிறார்கள் என்பது யாருக்கு தெரியணும்? தூதனுக்கு தெரியணும். தூதன்னா தேவனிடத்திலிருந்து தூத வாங்கி கொடுக்கிறவனுக்கு பேர் தான் என்னது? தூதன். தேவனுடைய வார்த்தையை அங்கேருந்து வாங்கி இங்க என்ன செய்யணும்? அதுதான் எங்க வேலை. அதுதான் தூதன் போட்டிருக்கு. அவன் கையில எழுதி கொடுக்கார். என்ன எழுதி கொடுக்கார்? யார் எழுதி கொடுக்கார்? உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற, ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. லெட்டர் எழுதும் போது இன்னார் சொல்றாங்கிறத எழுதார். நான் யாரு? உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. நான் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கெல்லாம் ஆதியா இருந்தவர். நான் எழுதுதேன்னு எழுதி என்ன எழுதி சொல்லி எழுதுதார். என்ன எழுதுதார்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். சபையில இதான் இருக்கு. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார். நீங்க எப்படி இருக்கீங்க? நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும். நம்ம அன்னைக்கு பார்த்தோம் நிர்பாக்கியம் உள்ளவன் யார் என்பதை பார்த்தோம். சபை இருக்கு, சபையில ஊழியக்காரர் இருக்கார், சபையில தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும். ஆனா சபைக்குள்ள என்ன இருக்கு? வியாதி இருக்கு. நம்ம சரீரத்தில் ஒரு வியாதி வந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் அறிய முடியும். ஆனா இது இவங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியா ஆத்மாவில் ஏற்பட்ட வியாதி. இது அவங்களால அறிய முடியல. அவங்க என்ன சொல்றாங்க? 17ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த சபைக்கு கத்த எழுதி கொடுக்க. நீங்க என்ன நினைக்கீங்க? நான் நிர்பாக்கியம் உள்ளவன் அல்ல, நான் பரிதபிக்கப்பட்டவன் அல்ல, நான் குருடன் அல்ல. டாக்டர் சொல்லுதார், அப்பா நீ நிர்பாக்கியம் உள்ளவன். நம்ம இந்த டாக்டர் சொன்னா ஏத்துக்கிடுவோம். பரலோக டாக்டர் சொன்னா என்ன செய்ய மாட்டோம். அதான் உண்மை. பரலோக டாக்டர் டைரக்டா வந்து சொல்ல மாட்டார், வசனத்தின் மூலம் தான் சொல்லுவார். அதுக்கு நாம ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஒரு ஐஸ்வர்வான் இருந்தான். அந்த ஐஸ்வர்வான்ட்ட எல்லாமே இருந்தது. ஆனா ஒன்னே ஒண்ணு சுதந்திரிக்கல, நித்திய ஜீவன். நான் அதையும் சுதந்திரிக்கணும் என்று தன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே அதை சுதந்திரித்து விடலாம் என்று எண்ணி இயேசுவின் இடத்துல வந்தான். இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெற்று. நாம எதை வச்சு பரலோகம் போயலான்னு நினைப்போமோ அந்த எண்ணத்தை எல்லாம் விடணும். எதை வச்சு இது இருக்கு அண்ணா நாம எங்க போயிடலாம், அந்த எண்ணத்தை எல்லாம் விடணும். பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும்.
நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். இப்ப இந்த சபை வியாதியில இருக்கு. என்ன வியாதி? ஆனா சரீரத்துல ஆரோக்கியம் இருக்கு. அதை வச்சு இந்த வியாதியை கண்டுபிடிச்சலாம்னு நினைக்க கூடாது. சரீரம் நல்லாதான் இருக்கும், ஆனா ஆத்மாவுல வியாதி இருக்கும். என்ன வியாதி? நிர்பாக்கியம் உள்ள வியாதி, பரிதபிக்கப்படத்தக்க வியாதி. உள்ளவங்க எல்லாம் என்ன நினைக்காங்க? நாங்க பாக்கியவான், நாங்க பரலோக ராஜ்யத்துக்கு செலக்டட் அப்படின்னு நினைக்காங்க. ஆனா இயேசு என்ன சொல்றார்? இல்லப்பா, நீ இன்னும் பாக்கியவானா மாறல. நீ எப்படி உள்ள உட்கார்ந்து இருக்க? பரிதபிக்கப்படத்தக்கவனா உள்ள உட்கார்ந்து இருக்க. ஒரு எச்சரிப்பு சபைக்கு, கடைசி கால சபைக்கு எச்சரிப்பு. சபை இப்ப கடைசி காலத்துல பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில இருக்கு. எப்படி இருக்கு? பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில இருக்கு. பரிதபிக்கப்பட்ட நிலைமைனா என்னது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம். இம்மைக்காக மாத்திரம். எதற்காக? ஜெயசல என்ன கையில அடிபட்டிருக்கோ? எதற்காக? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால். எதற்காக? நம்பிக்கை எங்க இருக்கு? நம்பிக்கை எங்க இருக்கு? நம்பிக்கை எங்க இருக்கு? பரலோகம் போகணுங்கிற நம்பிக்கை இல்ல. இம்மைக்காக. இம்மைனா என்னது? இப்போ உள்ள தேவைக்காக, இனிமேல் உள்ள தேவைக்காக, இம்மைக்காக மாத்திரமே நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால். இதெல்லாம் கத்த தருவார. இதற்காகவா இயேசு அடிக்கப்பட்டார்? ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நமக்கு ஒரு காரு தருவதற்காகவா இயேசு அடிக்கப்பட்டார்? இல்லையே, நம்மளை பரலோகம் கொண்டு போவதற்காக தான் இயேசு என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார். நாம என்ன செய்வோம்? சின்ன சின்ன காரியத்துக்காக இயேசு மேல நம்பிக்கை வைப்போம். அது அவர் தருவாரு. தாவீது என்ன சொல்றார்? எனக்கு நன்மையும் வேணும், கிருபையும் வேணும். ஆனா நான் யாரை பின்பற்றுவேன்? நான் யாரை பின்பற்றுவேன்? கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு மெய்ப்பன் உண்டு. அந்த மெய்ப்பரை நான் என்ன செய்வேன்? பின்பற்றி போவேன். நன்மையும் கிருபையும் என்ன பின்தொடர். இப்ப உள்ள சபையில எப்படி போகுது? உலகம் என் முன்னே, சிலுவை என் பின்னேன்னு போயிட்டு. சிலுவை தான் எங்க வரணும்? முன்னாடி வரணும். அந்த தரிசனமே இப்ப அநேகருக்கு இல்லை. இயேசு எனக்காகலாம் அடிக்கப்பட்டார், நான் அவருக்காக என்ன செய்யணும், அந்த எண்ணம் டெய்லி இல்லை. இயேசு எனக்காகலாம் அடிக்கப்பட்டா நான் அவருக்காக எப்படி வாழணும், அந்த எண்ணம் இல்லை. இயேசு எனக்காகலாம் அடிக்கப்பட்டா நான் இன்னும் ஜெபம் பண்ணணுமே, அந்த எண்ணம் இல்லை. இயேசு எனக்காகலாம் அடிக்கப்பட்டா நான் இன்னும் இப்படி இருக்கனேங்கிற எண்ணம் இல்லை. எப்போ பார்த்தாலும் நம்முடைய எண்ணம் எங்க இருக்கு? பின்னாடி. பவுல் சொன்னா, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி ஓடுகிறேன். அவன்தான் பரிதபிக்கப்பட்டவன் அல்ல. பரிதபிக்கப்படத்தக்கவன் யார் என்றால், எங்க எண்ணங்கள் எல்லாம் உலகத்தின் மேல நாம வைக்கும் போது பரலோக ராஜ்யத்தை குறித்ததான தரிசனம் இல்லை என்றால் நாம யாரு? பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். இந்த சபை ஐஸ்வர்யம் உள்ள சபை. பணக்காரங்க இவங்க யாரு? பணக்காரங்க. ஆனா எங்க ஐஸ்வர்யத்தை சேர்க்கல? லூக்கா 12:21 வாசிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல். இவங்க எல்லாம் தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா இல்ல. இவங்க எல்லாம் யார் இடத்துல ஐஸ்வர்யவானா இருக்காங்க? தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். யாருக்காக? யாருக்காக பொக்கிஷத்தை சேர்க்கு? தனக்காக. இந்த கடைசி காலங்களில் பாருங்க,
நமக்குள்ள நல்ல ஒரு எண்ணங்கள் வரும். என்ன வரும்? சுயம் அதிகமா இருக்கும். நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த எண்ணம் தான் இந்த கடைசி காலத்துல அதிகமா இருக்கும். இதான் தனக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற சபை. தேவனிடத்துல என்ன செய்யல? பொக்கிஷத்தை சேர்க்கல. முதல் இம்பார்ட்டன்ட் தேவனுக்கே கொடுக்கல. முதல் ஸ்தானம் யாருக்கு கொடுக்கல? தேவனுக்கு கொடுக்கல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் இவங்க தேடல. அப்ப தேடாமையே இதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன்னு நாம நினைப்போம். இது தேவனால் உண்டான ஆசீர்வாதம் அல்ல. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கும் தேவன் கொடாத ஆசீர்வாதத்துக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. அங்க வேதனை இருக்காது. அங்க என்ன இருக்காது? வேதனை இருக்காது. எந்த ஆசீர்வாதத்துல வேதனை இருக்கோ அது தேவனால் கொடுக்கப்படுகிற அங்க சமாதானம் இருக்கும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை நடத்தி கொண்டு போறார். பீஸ்ஃபுல் லைஃப், சமாதானம். காரணம் அவன் யாரை பற்றி கொண்டிருக்கிறான்? உண்மையே அவன் பற்றி கொண்டிருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துடனே நீர் அவனை காத்து கொள்வீர். எல்லாத்துக்கும் கண்ணு அப்படியே என்ன செய்யுது? தூக்கம் வருது. அவன் உண்மையே பற்றி கொண்டிருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துடனே என்ன செய்வீர்? காத்து கொள்வீர். அப்ப சபை யாரை பற்றி இருக்கணும்? தேவனை மாத்திரமே. யார? தேவனை மாத்திரமே. வலிவு போகிற இருதயங்கள் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இருந்த இருதயம் என்னது? வலிவி போகிற இருதயம். ஒரு தேவை கிடைச்ச உடனே இருதயம் எதை விட்டு வலிக்கிறோம்? கிறிஸ்துவை விட்டு வலிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி வரைக்கும் யாரை நம்பல? கிறிஸ்துவ நம்பல. இம்மைக்காக மாத்திரமே நம்பினாங்க. நீங்க நல்லா பாருங்க, தண்ணி இல்லைன்னா என்ன செய்வாங்க? தண்ணி இல்லைன்னா தேவனை நோக்கி முறையிடுவாங்க. ஆகாரம் இல்லைன்னா தேவனை நோக்கி மற்றபடி என்னைக்கு முறையிட்டாங்க? என்னைக்கு ஜெபம் பண்ணாங்க? சொல்லுங்க. தண்ணி இல்லைன்னா ஜெபம் பண்ணாங்க. ஆகாரம் இல்லைங்க போது ஜெபம் வந்தது. மற்ற நேரம் ஜெபம் வரலையே. இதான் இம்மைக்காக மாத்திரம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். முதலாவது நம்முடைய எண்ணம், நம்முடைய வருகைக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த. அதன் பிறகுதான் மற்றது. இதான் பரிதவிக்கப்பட்டவங்க. இதான் பரிதவிக்கப்பட்டவங்க. கடைசி வரைக்கும் நம்முடைய இருதயம் எங்க இருக்கணும்? ஒரு உதாரணம் சொல்றேன். உம்முடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்தோம். எல்லாவற்றையும் யாருக்காக செஞ்சாங்க? நாமத்தினால செஞ்சாங்க. அங்க போனாங்க. எங்க போனாங்க? பரலோகத்துக்கும் இவர்களுக்கும் ஒரு அடி தூரம். கதவு அடைக்கப்பட்டது. அப்ப நாம எந்த அளவுக்கு ஆயத்தமாகணும்? அதை நான் படிச்சு பார்த்தேன். நாம இப்பவே என்ன ஆயிட்டோம்? ஆயத்தமாட்டோம்னு சொல்றோம். அவங்களுக்கு பரலோகத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு அடி தூரம் தான். இயேசு கதவை அடைச்சிட்டார். உங்களை அறிய. இதான் பரிதபிக்கப்படத்தக்கவங்க. முதல் ஜெபம், கர்த்தாவே என்னை உம்முடைய வருகைக்கு எப்படியாவது ஆயத்தப்படுத்தும். பரிசுத்தம் இல்லையென்றால் என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு நான் அடிச்சாவது என்ன செய்யுங்க? கொண்டு போயிருங்கன்னு சொல்லணும். அப்படிதான் ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா போக முடியாது. நாம நினைக்கிற எண்ணத்துல பரலோகம் போகவே முடியாது. என்னை அடிச்சாவது என்னை நொறுக்கியாவது எங்க கொண்டு போயிருங்க? பரலோகத்துக்கு கொண்டு போயிருங்க. எனக்கு எது வேணும்? பரலோகம். பரலோகமே என் சொந்தமே என்று எப்போ பார்ப்போங்கிற அந்த வாஞ்சை இருக்கா?
பரலோகத்தை எப்போது பார்ப்போங்கிற வாஞ்சை இருக்கா? இங்க உட்கார்ந்தாலே எப்போ முடிப்போங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்குமே. அப்ப பரலோகத்துக்கு எப்போ காண்போங்கிற வாஞ்சை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்களேன். இங்க உட்கார்ந்துருந்தாலே எப்போ முடிப்பாரு அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். பரலோகத்துக்கு எப்போ போவோம், பரலோகத்தை பார்க்கணுமே, இயேசுவை காணணுமேங்கிற வாஞ்சை எப்போ இருந்திருக்கு நமக்கு? வெளியே சொல்லுவோம், உள்ள இருந்திருக்கா? வெளியே நாமளே என்ன செய்வோம்? அது இருக்கு. அது என்ன செய்யுது? இவர் என்ன செய்தார்? சும்மா சொல்லிட்டு இருக்கார். அது என்ன செய்யுது? இருக்கு. இன்னும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பர்ஃபெக்ட் கிடையாது. இயேசு ஒருவரை தவிர, தேவன் ஒருவரை தவிர, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் இல்லை. பரிசுத்தமாகிற நான் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிற நான் இன்னும் நீதி செய்யணும். அவன் தான் எங்க போவான்? பரலோகம். இந்த சபை ஆனா அப்படி இல்லை. பரிதபிக்கப்பட்ட வியாதியில இருக்கு. அதுக்காக தான் இயேசு என்ன செய்தார்? கதவை தட்டுதார். இந்த கடைசி காலத்துல நீங்க எதை சேர்க்கீங்களோ இல்லையோ, கர்த்தருக்காக ஒரு ஆத்மாவையாவது என்ன செஞ்சிருங்க? சேர்த்துடணும். பரலோகத்துல சேர்த்துருங்க. அங்க பூச்சியும் இல்லை, திருடனும் இல்லை, அங்க சேர்க்கணும். ஒரு ஆத்மாவையாவது என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு கொண்டு போகணும். சபையில இத்தனை பேர் இருக்காங்க என்பது என்ன இல்லை, முக்கியமே இல்லை. சபையில 1,00,000 பேருமே இருக்கட்டும், அது முக்கியம் இல்லை. பரலோகத்துல எத்தனை பேர் போய் வந்திருக்காங்கிறது தான் முக்கியம். எது முக்கியம்? எது முக்கியம்? பரலோகத்துல எத்தனை பேர் வந்திருக்காங்கிறது தான் முக்கியம். நீங்க சங்கீதம் 52ஆம் சங்கீதத்தை எடுங்க. சங்கீதம் 52ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல், தேவனை தன் பலனாக எண்ணாமல், தன் செல்வ பெருக்கத்தை நம்பி, தன்னுடைய செல்வ பெருக்கத்தை நம்பி, தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன், தன் தீவினையை பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். அப்ப இங்க ஒரு கூட்டத்தார் தன்னுடைய செல்வ பெருக்க நம்பி ஓடுது. ஓட்டம் இயேசுவை நோக்கி இல்ல, ஓட்டம் எதை நோக்கி இருக்கு? தன்னுடைய செல்வ பெருக்க நம்பி ஓடுது. எதை நம்பியும் ஓடிடாதீங்க. என் கையில இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இதை நம்பி நான் இந்த வாரம் ஓட்டிடுவேன், முடியாது. என் கையில இந்த வண்டி இருக்கு, இதை வச்சு, இந்த பெட்ரோல் இருக்கு, இவ்வளவு பெட்ரோல் இருக்கு, இதை வச்சு நான் ஓட்டிடுவேன், முடியாது. அதுல நம்பிடாதீங்க. உங்க நம்பிக்கைலாம் எங்க இருக்கணும்? தேவனையே பலனாக எண்ணணும், அவரையே சார்ந்து இருக்கணும். எங்க வனாந்தரத்திலையும் அவரை என்ன செஞ்சா? சார்ந்து கொண்டு வருகிற இவர் யார்? வனாந்தரத்திலையும் நேசரை சார்ந்து இருக்கணும். தாவீதுக்கு ஒண்ணு இல்லாத போதும், எல்லாம் இருந்த போதும் யாரை சார்ந்து இருந்தா? யாரை சார்ந்து இருந்தா? தாவீதுக்கு இருக்கிற மாதிரி பொண்ணு யாருக்குமே இருக்காது. தாவீதுக்கு இருக்கிற மாதிரி வெள்ளி யாருக்குமே இருக்காது. தாவீதுட்ட இருக்கிற மாதிரி ஐஸ்வர்யம் யாருக்கிட்டையுமே இல்லை. ஆனா அந்த தாவீது யாரை நம்பி இருந்தார்? கர்த்தரை நம்பி இருந்தாரு. ஏன்? தந்தது யாரு? கர்த்தர். தந்தது யாரு? கர்த்தர். அதை சார்ந்து இருந்தார். கர்த்தரையே என்ன செய்யுங்க? சார்ந்து இருக்கணும். இப்ப கேயாசி எலிசாவோடு கூட இருந்தார். திடீர்னு ஒருத்தர் வாரார். யார் வாரார்? நாகமான் வாரார். கையில என்ன இருக்கு? சில வெகுமதிகள் இருக்கு. எலிசாட்ட கொண்டு வராங்க. எலிசா என்ன செய்யல? அப்ப அந்த காலத்துல எப்படி ஊழியம் பார்த்திருக்காங்கன்னு பாருங்க. எலிசா என்ன செய்யல? அதை வாங்கல. ஆனா கேயாசி என்ன செஞ்சார்? அது பின்னால ஓடுதார். இருதயம் எங்க இருக்கு? நம்ம இருதயம் எங்க இருக்கோ அங்கதான் நம்முடைய ஓட்டமும் இருக்கு. கேயாசினுடைய இருதயம் எங்க இருந்தது? நாகமான் கொண்டு போன
செல்வ பெருக்க நம்பி ஓடுதார். அதனாலதான் எலிசா வந்தோன்னு கேட்டார், என் மனம் உன்னோடனே கூட செல்லவில்லையா? ஐக்கியம் இல்லை, ஃபெல்லோஷிப் இல்லை. என் மனம் உன்னோடு கூட, அப்பனா அந்த மனம் பேசியிருக்குமே. தேவனோடு நமக்கு ஐக்கியம் இருந்தால் நம்முடைய இருதயம் எங்க இருக்கும்? தேவனோடு இருக்கும். கேயாசினுடைய ஓட்டம் எங்க போச்சு? செல்வ பெருக்க நம்பி ஓடுதார். எதை நம்பி? செல்வ பெருக்க நம்பி ஓடுதார். எதை பார்த்துட்டார்? நாகமான் கையில நல்ல என்ன இருக்கு? செல்வ பெருக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டார். நாமளும் சிலர் பார்ப்போம். அங்க நம்மளுக்கு என்ன, அதாவது நம்ம எல்லாருமே எதன் பின்னாடி ஓடுவோம்? லாபத்துக்கு பின்னாடி தான் போடுவோம். எதன் பின்னாடி? இதை விட அங்க கொஞ்சம் நல்ல இப்ப நல்ல ஒரு வேலை பார்க்காங்க வைங்க, இதை விட அங்க நிறைய சம்பளம்னா இங்கேருந்து எங்க என்ன செய்வோம்? அந்த வேலையில இருந்தா கத்தர் வைத்து வர. தானியேல் எங்க வேற வேலைக்கு போனார்? தானியேலை படிப்படியா உயர்த்தினது யாரு? கத்தர் தானே. நாம இங்க 10 ரூபா, அங்க 15 ரூபாயா, அப்ப அங்க என்ன செய்வோம்? தாவிடுவோம். கத்தர் அந்த வேலையில என்ன செய்வார்? உயர்த்துவாரு. உயர்த்துறது யாரு? ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அங்க இருக்க மாட்டோமே, நமக்கு வராது. நம்ம கையும் காலம் என்ன செய்யாது? அப்படி இருக்கவே வராது. அங்க கூடுதல் சம்பளம்னு தெரிஞ்சா அங்க போயிடுவோம். இல்லை, நீங்க இருக்கிற இடத்துல கத்தர் உங்களை உயர்த்தி என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவருடைய கை என்ன செய்யல? குறுகல. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க என்பது எனக்கு தெரியாது, ஆனா இதுதான் சத்தியம். அப்ப 2வது இருந்த வியாதி என்னது? இந்த சபைக்குள்ள இருந்த 2வது வியாதி என்னது? பரிதபிக்கப்பட்ட வியாதி. ஏன்னா சபையினுடைய இருதயம் எல்லாம் எங்க இருக்கு? பரலோகத்துல இல்லை. மோசே சொன்னார், இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி என்ன செஞ்சார்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். எகிப்துல எவ்வளவு பொக்கிஷம் உண்டு, எகிப்துல என்னெல்லாமோ உண்டு, அது மேல அவன் நோக்கம் போகல. நோக்கம் எங்க போச்சு? இனி வரும் பலன் மேல். ஆனா இந்த சபைக்கு நோக்கம் எங்க இருக்கு? இந்த சபைக்கு நோக்கம் எங்க இருக்கு? இம்மையின் மேல இருக்கு, இனி வரும் பலன் மேல இல்லை. நம்முடைய நோக்கம் எல்லாம் எங்க இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். அப்பந்தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்பந்தான் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம போக முடியும். கடைசி வரைக்கும் நம்முடைய இருதயம் எது மேலதான் இருக்கணும்? எது மேல இருக்கணும்? பரலோகத்து மேல இருக்கு. இப்ப 3வது இந்த சபைக்குள்ள வியாதி என்னதுன்னு வாசிங்க. தரித்திரன். எதுல தரித்திரர்? ஆவிக்குரிய ஜீவியத்துல தரித்திரனான சபை. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஐஸ்வர்யமா இருக்கணும். ஆனா இது ஆவிக்குரிய ஜீவியத்துல எப்படி இருக்கும்? தரித்திரரா இருக்கும். நீங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். யாரு? இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம் நிமித்தம் தான். நாம் அவரை என்ன சொல்லுவோம்? நாம் அவரை எப்படி பார்ப்போம்? ஐயா, அவரே நம்மளை உயர்த்துவதற்காக அவர் தரித்திரா இருக்கார். எதுல வந்தார்? பெத்லகேம் என்னும் சிறிதா இருக்கிற ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல. எதுக்காக? நம்மளை
ஐஸ்வர்யங்களாய் மாற்றுவதற்காக, உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் தரித்திரராய் வந்தார். நாம ஐஸ்வர்யனா ஆக்கினார்னா நாம என்ன நினைப்போம்? உலக பிரகாரமாக அல்ல. நாம எல்லாம் எதுல ஐஸ்வர்யனா மாறணும்? ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானா மாறணும். எதுல ஐஸ்வர்யவானா மாறணும்? ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானா மாறணும். அந்த காலத்துல ஊழியம் செய்தவங்களுக்கெல்லாம் வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஆனா அவங்க எதுல ஐஸ்வர்யவானா இருந்தாங்க? ஆவிக்குரிய ஜீவியத்துல ஐஸ்வர்யவானா இருந்தாங்க. அவங்க கூட கர்த்தர் இருந்தார். இப்போ அநேகட்ட என்ன இருக்கு? எல்லாமே பெருகிட்டு, ஆனா யாரும் இல்லை, கர்த்தர் இல்லை. அதான் உண்மை. கர்த்தர் வெளியே இருக்கார். கர்த்தர் எங்க இருக்கார்? வெளியே. கூட இருக்க வேண்டிய கர்த்தர் எங்க இருக்கார்? வெளியே இருக்கார். ஆனால் இந்த சபை என்ன சொல்லுது? நான் ஐஸ்வர்யவான் என்றும். இந்த சபை என்ன சொல்லுது? ஆனா இயேசு என்ன சொல்றார்? நீங்க ஐஸ்வர்யவான் அல்ல, நீங்க தருத்தர. இந்த ஐஸ்வர்யவான்கள்ட்ட சில சிந்தைகள் இருக்கும். என்னன்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். அவங்களோட சிந்தை எப்படி இருக்கும்? அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றார். எப்படி இருக்கும்? இருமாப்புள்ள சிந்தை இருக்கும். ஐஸ்வர்யம் உள்ளவங்கிட்ட என்ன சிந்தை இருக்கும்? இருமாப்புள்ள சிந்தை. அந்த சிந்தை உடையவர்களா இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். அப்ப இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்? ஆனா வசனம் தெளிவா போட்டிருக்கு. ஆனா நம்ம இருதயம் எல்லாம் எங்கதான் இருக்கும்? இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலதான் போகும். இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் என்ன ஐஸ்வர்யம்? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். அதுல நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற. இந்த வசனம் எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு பாருங்க. நாம எந்தெந்த நன்மையை அனுபவிக்கணுமோ அந்தந்த நன்மையெல்லாம் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அவங்க மேல நம்பிக்கை இருக்கணும். நமக்கு என்னெல்லாம் நன்மை வேணுமோ, எந்தெந்த சமயத்துல நமக்கு நன்மை வேணுமோ அந்தந்த சமயத்துல அந்த நன்மையெல்லாம் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைங்க. அவங்க யாரு கிடையாது? பரிதபிக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? நமக்கு என்னெல்லாம் நன்மை வேணுமோ, எப்பெல்லாம் நமக்கு நன்மை தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த நன்மையை சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? 18ஆம் வசனம். நன்மை செய்யவும். அவங்க நன்மை செய்வாங்க. இந்த சபை தனக்காக தான் பொக்கிஷத்தை சேர்த்ததை தவிர என்ன செய்யல? நன்மை செய்யல. என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நீங்க நீதிமொழிகள் 3:27 வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. சில அடிக்காயங்கள் மாறும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த சபையில இருந்தது அதான் அடிக்காயம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது. இந்த சபையில என்ன இருக்கு? நன்மை செய்யறதுக்கு. இப்போ என்னைய சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. இப்போ என்கிட்ட ஒரு 20,000 ரூபா இருக்கு. என்கிட்ட ஒரு 20,000 ரூபா இருக்கு. ஒருத்தர் கஷ்டப்படுதான்னு தெரியுது, நம்ம விசுவாசியோ யாரோ ஒருத்தர். அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? திராணி இருக்கு. நல்ல கவனிங்க, திராணி இருக்கு. நன்மை செய்வதற்கு அதுக்கு தேவையான எல்லா தேவையும் இருக்கு. நன்மை செய்வதன்படி திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இந்த சபையில நன்மை செய்வதற்கு திராணி இருக்கு. ஆனா என்ன இருந்தது? இருமாப்புள்ள சிந்தை. இது எப்படி பரலோகம் கொண்டு போகும்?
நம்ம பரலோகம்னா லேசுன்னு நினைக்கும். சிந்தையில கூட பரலோகம் தடையாகலாம். இந்த வசனத்தின்படி சிந்தையில கூட பரலோகத்துக்கும் நமக்கும் கேப் வரலாம், கண்டிப்பா வரும். நீங்க தேவனோட ஐக்கியத்தில் இருந்துட்டு வேற சிந்தைக்கு போயிட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கும் தேவனுக்கும் ஐக்கிய குறைவு வரும், 100% வரும். அப்ப இந்த சபையில என்ன சரியில்லை? சிந்தை, இருமா புள்ள சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இந்த சபைக்கு இல்லை. கடைசி காலத்துல என்ன வேணும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அது சீசர்களுக்கே இல்லை. கிறிஸ்து இயேசுகிட்ட என்ன சிந்தை இருந்தது? ஏதாவது ஒரு ஆத்மாவையாவது ஆதாயப்படுத்தணுமேங்கிற சிந்தை இருந்தது. சமாரியாஸ்திரிக்கு போனது எதுக்கு? அங்க ஒரு ஆத்மாவையாவது ஆதாயப்படுத்தணுமேங்கிற சிந்தை இருந்தது. ஆனா சீசர்கள் போன உடனே என்ன செஞ்சாங்க? இந்த கிராமத்திலே நமக்கு எங்கேயாவது போஜனம், சிந்த கூட தேவ சித்தத்துக்கு விரோதமாய் மாறலாம். நம்முடைய சிந்த கூட தேவனுடைய ஊழியத்தை செய்யாதபடிக்கு தடையாய் மாறலாம். ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடாதபடிக்கு தடையாய் மாறலாம். இவங்கிட்ட நன்மை செய்யும்படிக்கு திராணி இருக்கு. நான் இன்னைக்கு உங்களுக்கு உபதேசம் வந்தேன், திராணி இருக்கு, ஆனா செய்யல. காரணம் என்ன? சிந்த, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை. கொடுத்தா தேவன் சம்பூர்ணமாய் தருவாருங்கிற நம்பிக்கை இல்லை. என்கிட்டயே இவ்வளவு தானே இருக்கு, இதுல என்னத்தை போய் கொடுக்க, அப்படிதான் நினைப்போம். ஆனா கொடுத்தா தேவன் சம்பூர்ணமாய் தருவாங்கிற சபைக்கு இன்னும் நம்பிக்கை வரல பாருங்க. நமக்கு வந்திருக்கா? நம்ம சபையில எத்தனை பேருக்கு வந்திருக்கு? ஐயா, சர்ச்சை தேவைக்கு கொடுத்தா தேவன் திரும்ப சம்பூர்ணமாய் தருவாங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? சொல்லுங்களேன். இல்ல. ஆனா நான் எதுக்கு ஆயத்தம்? நான் எதுக்கு ஆயத்தம்? இல்ல, நாம இன்னும் ஆயத்தப்படல. இந்த சிந்தை தான் நமக்கும் பரலோகத்துக்கும் தடை. நன்மை செய்ய திராணி இருக்கு, ஆனா அநேகர் செய்ய மாட்டேங்க. ஆனா இருக்கு. ஏன்? இன்னும் எது மேல நம்பிக்கை வரல? ஜீவன் உள்ள நம்பிக்கை எதுல இருக்கு? நம்ம கையில இருக்கிற பணத்துல தான் இருக்கு. அது போயிட்டு அடுத்து யாரு தருவா? யார் தருவா? யார் தருவா? கண்டிப்பா சொல்ற, நான் தர மாட்டேன். ஜீவனுள்ள தேவன் தருவார். இந்த தேவன், அதை தான் தாவீது வெளிப்படுத்துகிறார். இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், இவர் நம்முடைய தேவன், இவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார், சம்பூர்ணமாய் தருவார். திமிங்கலமே, தன் கண்ணை எங்க பாக்கு? தேவனை நோக்கி பாக்கு. அதை நன்மையினால திருப்தியாக்குகிறவர் யார்? கர்த்தர். கடல்ல எவ்வளவு ஆகாரம் இருக்கும், நம்மகிட்ட அவ்வளவு ரூபா கிடையாது. திமிங்கலத்துக்கு கடல்ல அவ்வளவு ஆகாரம் இருக்கும். ஆனா அவ்வளவு ஆகாரம் இருந்தோம், திமிங்கலம் யாரை பாக்கு? ஜீவனுள்ள தேவனை பாக்கு. அவர் கையை திறந்தால் அது நன்மையினால் திருப்தி ஆகும். அது அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அவர்களை போஷிக்கிற கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? போஷிப்பார். ஏன்னா நாம எதனால உருவாக்கப்பட்டோம்? தேவ சாயலிலும் தேவ ரூபத்தில். நம்ம போஷிப்பார். இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், இவர் சதா காலமும் நம்முடைய தேவன், இவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். இது 100% உண்மை. இதை எழுதி வச்சுக்கிறீங்க, இது கண்டிப்பா நடக்கும். இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன், இவரால் மாத்திரமே நம்மளை மரண பரியந்தம் நடத்த முடியும். ஆனா இந்த சபைக்கு நன்மை செய்யக்கூடிய திராணி இருக்கு, ஆனா செய்யல. தொற்கால் என்னும் தவித்தால் பெரிய பணக்காரி கிடையாது. அவளால முடிஞ்ச 4-5 சட்டையை தச்சு கொடுப்பா. அந்த நற்கிரியை தான் அவளை என்ன செஞ்சது? திரும்ப எழுப்ப வச்சது, பரலோகத்துக்கு நேராக கொண்டு போச்சு. அதுதான் நம்மளை எழுப்போம். பவுல் சொன்னார், எதுக்காக பவுல் லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டம் என்று எண்ணினார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க,
அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்லுவார் பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அந்த சபை ஐஸ்வர்யத்தை இன்னும் என்ன செய்யல, விடல. ஆனா இவர் என்ன சொல்றார் பாருங்க, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும். இதுதான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான். நான் இன்னும் அவரை அறியணும், நான் இன்னும் அவருடைய வல்லமையை அறியணும், நான் இன்னும் அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்படணும், நான் இன்னும் எப்படியாவது மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கணுங்கிற வாஞ்ச, அவன் தான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான். நீங்க அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி. நான் இன்னும் மறிக்கணும். யாரு சொல்றா? இயேசுவ கண்டவர், ஊழியம் செய்கிறவர் என்ன சொல்றார்? இன்னும் நான் மரணத்துக்குள்ளாக மாறணும், இன்னும் நான் மறிக்கணும், இன்னும் நான் சாகணும்னு நினைக்கார். எதுல? மாம்சத்துல. இப்ப எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வோம்? ஐயா நம்மகிட்ட இந்த மாம்சம் சாகணும்னு சொன்னா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வோம்? எப்படி அப்ப பரலோகத்துக்கு ஆயத்தம்? கொஞ்சம் யோசிங்க, உங்க சிந்தியை கொஞ்சம் திறந்து யோசிங்க. ஐயா இந்த மாம்சம் நான் சாகணும், இந்த வசனம் பேசிட்டுனா எத்தனை பேர் ஒப்பு கொடுப்போம்? ஒப்பு கொடுக்க மாட்டோம் ஐயா. ஆனா நான் எதுக்கு ஆயத்தம்? பரலோக ராஜ்யத்துக்கு. எப்படி ஆயத்தம்? இன்னும் ஒப்பே கொடுக்கலையே. தேவனுக்கு பிரியமும் ஜீவனுமான பலியாக ஒப்பு கொடுக்கலையே. அப்ப எப்படி பரலோகம் போவோம்? நான் யாரும் போக மாட்டேங்கன்னு சொல்லல. இந்த வசன பிரகாரம் இருந்தா போவீங்க. அது நம்ம கையில இல்லை, கர்த்தர் தான் கொண்டு போகணும். ஆனா மரணத்துக்குள்ளாகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அவருக்கு. நான் இன்னும் மறிக்கணும், நான் இன்னும் சாம்பலாகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. வாசிங்க. மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாவது நான் என்ன செய்யணும்? நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு. எப்படியாவது நான் அந்த மரித்தோரிலிருந்து உயிரோட எழும்பணும். எங்க போகணும்? பரலோகம் போவதற்கு நான் மரித்தோரிலிருந்து எப்படியாவது என்ன செஞ்சணும்? உயிரோட எழும்பிடணும். எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கும் அதற்கு நான் தகுதியாகணும். இதான் முக்கியம். எது முக்கியம்? நாம மறிச்சிருவோம், அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த உயிரோடு எழும்புவதற்கு நம்மகிட்ட தகுதி இருக்கணும். அந்த தகுதியாகும்படிக்கு அவருக்காக. யாருக்காக? இங்க இல்ல பொக்கிஷத்துக்காக இல்ல, நிலையற்ற பொக்கிஷத்துக்காக அல்ல, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன். எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதுதான் அவனை தகுதிப்படுத்திச்சு. இப்போ சொல்லுங்க, இந்த சபை ஆயத்தப்பட்டுட்டா? படலையே. இன்னும் ஐஸ்வர்யத்தை நம்பிலாம் இருக்கு, இன்னும் ஐஸ்வர்யத்தை சார்ந்தெல்லாம் இருக்கு. நன்மை செய்ய திராணி இருந்து செய்ய மாட்டுக்க. ஆனா பவுல் கிறிஸ்துவுக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமா இருந்த எல்லாம் நஷ்டம் என்று எண்ணினார. இந்த தகுதி இப்ப எத்தனை பேர்ட்ட இருக்கு? இவங்க தான் செலக்டட். இந்த தகுதி இருந்தால் கண்டிப்பா நம்ம சரீரம் என்ன செய்யும்? உயிர்த்தெழும். எப்படியாயினும். அப்ப அது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. அந்த வசனம் தெளிவா சொல்லுது. எப்படியாயினும். அவர் என்ன சொல்றாரு? அதை வாசிங்க. எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து அதற்காக நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு வரேன். ஏன்னா எப்படியாவது நான் என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போகணும். அவன் தான் செலக்டட். ஈஸி கிடையாது. அதனால தான் பவுல் அதை எழுதியிருக்கார். எப்படியாயினும், எதை செஞ்சாவது, நான் எவ்வளவு சாம்பல் ஆனாலும் எங்க போயிடணும்? பரலோகம் போயிடணும். அதுக்காக என்ன செஞ்சேன்? அவருக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த லாபமாக இருந்த இத்தனை கோடிகளையும் நான் நஷ்டம் என்று
குப்பையும் என்று எண்ணிவிட்டார். அவருடைய நோக்கம் எங்க? நம்முடைய நோக்கம் எங்க? அதனால்தான் பவுல் சொல்ல, நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். 1 Corinthians 11:1 வாசிங்க. 1 Corinthians 11:1 வாசிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. இவர் எப்படி பின்பற்றினார்? நாம் இப்ப வாஸ்தவமே அவரை அறிவதற்காகவும் அவருடைய ஐக்கியத்தில் இன்னும் பாடுகளோடு படுவதற்காகவும் மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாவதற்காகவும் எப்படியாவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார். நாம எங்க இருக்கோம், அவர் எங்க இருக்கார்? அவர் எந்த ஸ்டெப்புக்கு ஏறிட்டார்னு பாருங்க. நாம இன்னும் ஸ்டெப்பே வைக்கல. நானே உணர்றேன். எப்படியாவது அவருக்கே கிருபை கிடைச்சாதான் அவரே போற மாதிரி இருக்கு. எப்படியாவது மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு எழும்பிடணும். அதற்கு நான் தகுதியா மாறிடணும். அதுக்காக இது எனக்கு வேண்டாம், இதெல்லாம் நஷ்டம், இதெல்லாம் குப்பை, எனக்கு அவர் வேணும். அவரையும் அவரை அறிகிற அறிவின் மேன்மையும் போதும். அது என்ன எங்க கொண்டு போகும்? பரலோகத்துக்கு. இப்போ சொல்லுங்க, இந்த சபை ஆயத்தமா? இப்படிதான் அவர் கிறிஸ்துவை பின்பற்றினார். இப்படிதான் அவர் இப்படி பின்பற்றுவங்க தான் உண்மையை சொன்னார். ஆபோஜனை எடுக்கணும். ஏன்னா முதல் வசனத்துல என்ன சொன்னார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அப்ப எப்படி இருந்தார்? நாம இருக்கோமா? மாசம் இதை நாம என்ன செய்தோம்? வாசித்தோம். அவர் எப்படி பின்பற்றினார்? அவர் நம்மளே மாதிரி 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் இல்ல. கோடி கணக்கு உள்ளதுக்கு அதிபதி பவுல். கோடிக்கு அதிபதி. நீங்க யார்ட்டையும் கேளுங்க, அதான் சொல்லுவாங்க. கோடி கணக்கு உள்ளதுக்கு அதிபதி. ஆனா அவர் நிர்வாணத்துல இருந்தார், அவர் பசியில இருந்தார், அவர் நாச மோசத்துல இருந்தார், அவர் மரணத்துல இருந்தார், அவர் வியாகுலத்துல இருந்தார். கிறிஸ்துவுக்காக அத்தனை பாடுகளையும் சகித்தார். ஏன்? அவரையும் அவரை அறிகிற அறிவின் மேன்மையும். ஏசி ரூம்ல இருக்க வேண்டியவர், தலைமுறையாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியவர், கிறிஸ்துவுக்காக அவ்வளவு பாடுபடுதார். நாம என்ன செஞ்சோம்? நம்ம சபை என்ன செஞ்சது? யோசிங்க. எப்படியாவது, அது எவ்வளவு கஷ்டம் அப்பனா, எப்படியாவது நான் பரலோகம் போகணும். அதுக்காக எல்லாவற்றையும் நான் இழக்கணும். நான் சாம்பலா மாறணும். ஏன்னா எங்க போகணும்? பரலோகம். ஜெபிப்போம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, அழைப்பின் சத்தம் கேட்டு நானோ மாயத்தமாயிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானோ மாயத்தமாகிடுவேன். விசுவாச பாதைய சோராதே ஓடிடுவே. விசுவாச சோராதே ஓடிடுவே. பரலோகமே
தமே என்று காண்பேனோ. இது நமக்கு ஒரு அழைப்பின் சத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாம் ஆயத்தமாவோமே. இயேசு கதவை தட்டுதார். தங்களுடைய ஐஸ்வர்யத்தையே நம்பி இருக்கிற சிலரை கதவை தட்டுதார். அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து கதவை திறந்தால், நான் உட்கார்ந்திருக்கிறது போல சிங்காசனத்திலே நீரும் அங்க வந்து உட்காருவா என்று கர்த்தர் சொல்றார். இந்த சபைக்கு எவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்திருக்காருன்னு பாருங்க. நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நீயும் என்னுடனே கூட சிங்காசனத்தில் உட்காருவா என்று கர்த்தர் சொல்றார். இந்த சபைக்கு எவ்வளவு பெரிய கிருபை. இந்த சபை அப்படியே ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு கதவை திறந்திருந்தால், ஆனால் கண்டிப்பா இந்த சபையை அங்க கொண்டு போவார். கொஞ்ச நேரம் வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்க உள்ளத்துல எந்த வசனம் பேசிச்சோ அதற்கு இருதயத்தை கடினப்படுத்தாம ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னை ஆயத்தமாக்குங்க. இன்னும் நான் சாகணும். எப்படியாவது உங்க மரித்தோர் இருந்து உயிரோடு எழும்புவதற்கு எனக்கு அந்த தகுதி வேணும். எனக்கு வேற எந்த தகுதியும் வேண்டாம்ப்பா. நான் இன்ஜினியராகவோ கலெக்டருங்கிற தகுதியோ எனக்கு வேண்டாம். நான் அதற்கு தகுதியானா போதும் கர்த்தாவே. நான் பாஸ்டருங்கிற தகுதி வேண்டாம்ப்பா. எனக்கு அப்போஸ்தலருங்கிற தகுதி வேண்டாம்ப்பா. அந்த ஒரே ஒரு தகுதி, எப்படியாவது உங்க மரித்தோர் இருந்து நான் உயிரோடு எழும்படும். அந்த ஒரே ஒரு தகுதிக்காக எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர் விட்டார். நன்மையானவைகளை சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வச்சார். அவர் நன்மை செய்தார். அவர் மூலம் அநேகருக்கு நன்மை கிடைத்தது. அவர் மூலம்தான் நமக்கு இந்த புஸ்தகமே கிடைத்தது. அவர் நஷ்டமென்று விடவில்லை, ஆனால் நமக்கு இந்த புஸ்தகம் கையில கிடைத்திருக்கிறாதே. இதே போல நாம் நஷ்டமென்று விட்டால் நாம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். கர்த்தாவே, எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, எங்களை நீர் ஆயத்தப்படுத்தணுமே, இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தணுமே. அந்த கிருபைக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்தராம் 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 சோத்தராம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சந்நிதை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கேட்ட வசனத்தின் பிரகாரம் அப்பா எங்களுக்கு செய்ய கிருபை தாரும். நாங்கள் கேட்கிறவர்களா மாத்திரம் வராமல், நாங்கள் ஒவ்வொருவரும் பிரசங்கித்த நானும் கேட்ட ஒவ்வொருவரும் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை தாரும். அனுதினமும் எங்களை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. அனுதினமும் எங்களை உணர்த்தும் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை உணர்த்துங்கப்பா. எங்களோடு கூட இருந்து எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எப்படியாவது அதற்கு தகுதி ஆகணும்ப்பா. நீரே கிருபை செய்யணுமே. இந்த சபையை நீரே ஆயத்தப்படுத்தணுமே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவா. ஜய கீதங்கள் பாடிய ஜய கொடியாம் ஏற்றிடுவா. ஜயம் அல்லேலூயா அவன் நாமத்தில். அல்லேலூயா அவன் நாமத்திற்கு. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நாம் ஜெயம் தந்த கர்த்தருக்காய் நாம் ஒன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.